வாய்ப்பளித்த எம் பள்ளிக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்படும் தந்தை பெரியார் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய தத்துவ அறிஞராகவும் மிக உயர்ந்த சிந்தனையாளராகவும் கருதப்படுகிறார். ஈவே ராமசாமி என்ற இயற்பெயர் கொண்ட பெரியார் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 1879ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார். பகுத்தறிவு பகலவன், சாதி ஒழிப்பு போராளி, பெண்ணுரிமை மீட்பு, சுயமரியாதை இயக்கம், அரசியல் வரலாற்றில் தன்னை எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளாத போராளிதான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் அப்படி என்ன செய்தார்? சாதி என்னும் பெயரால் மனநோயாளிகளுக்கு மருந்தளித்தவர். கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்கள் மனதில் மூட நம்பிக்கைகளை விதைத்தவர்களுக்கும், சீட்டு, கற்ப, புனிதம் என்றவர்களுக்கும் சாட்டடி கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்களுக்கு அழகு என்று மானத்தோடும் சுயமரியாதை உணர்வு கொண்டு சாதி மத அடிமை சங்கிலை உடைக்க பெற செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண் என்ன பிள்ளை பெறுகிற மீந்திருமா? உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது ஒரு கற்பு என்றால் உன் கற்பப்பையை கத்தறிந்து எரித்துவிடு என்றவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒழுக்கம் என்பது பெண் உடல் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு கோபுரம். அதை பெண்களுக்கான இலக்கணம் என்று மதங்கள் சொல்ல அவன் மீது கழிவிறக்கங்களை கட்டவிழ்த்து விட எது ஒழுக்கம் என்று வரையறுத்து தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். 1937இல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய தந்தை பெரியார் அவர்கள். இப்போது நாம் ஹிந்தி தெரியாது போடா என்று ஆக்ஷன் செய்கிறோமே, அதுதான். பெண்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும், பெண்கள் எல்லாம் சுயமரியாதை கொள்ள வேண்டும், தீண்டாமை ஒழிப்பு, சாதி பட்டங்கள் துறப்பு, புரோகிதர் ஒழிப்பு என சாதித்தவை பல. ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள